ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 4 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கையளவு வறுத்த வேர்க்கடலை. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன், கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த கத்திரிக்காய் பச்சடி பிரியாணி, பிரிஞ்சி, இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெரி சிம்பிள் தான். நான் எப்பயுமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் ரெசிப்ஸை யூஸ் பண்ணிப்பேன். நோ அவுட் ஃபுட். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. மிளகு பொரிஞ்ச உடனே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடுங்க. ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட போகிறோம். இந்த கத்திரிக்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே எல்லாமே ஒரே மாதிரியே செய்யணும்னு யோசிப்போம். இட்லி தோசை கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். யாராச்சும் இட்லி பொடி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் புது வீடியோ உங்களுக்காக போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி போடணும். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்லாருமே ஜாப் போகிறதுனால வெளியே இருக்க ஃபுட்டை ரொம்ப யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போகும்போது பார்க்குறேன் நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலேயே சுகர் வருது, தைராய்டு வருது. அதெல்லாம் நம்ம தான் அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி வீட்டிலையே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதில் கல் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஃபுட் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கேப்லேயே என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி ரெடி பண்ணிடுங்க. இந்த கத்திரிக்காவில் புளி ஊற்றியாச்சா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா வெந்துடட்டும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்சியில் நான் சைடில் அரைச்சின்னு வந்துட்டேன். ஏற்கனவே வதக்கும் போது உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு கரெக்டாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக இருந்தால் கூட எப்பயுமே சாப்பிட்லாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. பார்த்திங்களா, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வேர்க்கடலையை அரைச்சிட்டேன். சில பேர் இதில் வறுத்த ஒயிட் எள்ளு கூட போடுவாங்க. அது போட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை மட்டும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போ எள்ளு இல்லை, நான் ஒன்லி வேர்க்கடலை. ஆனால் மோஸ்ட்லி நான் வேர்க்கடலை மட்டுமே போட்டு தான் செய்வேன். பார்த்திங்களா, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்ச வேர்க்கடலை பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்கிறதுல சண்டேயானா பிரியாணி செய்வீங்க. அதனால் பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்னே இது சொல்லலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டுட்டேன். கொத்தமல்லியும் போடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்ற போகிறேன் நான். பார்த்திங்களா, அந்த மேலே இருக்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சும்மா ஒரு புதினா வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? பாய்.